தனித்தே நின்று 108 இடங்களை வென்றும் ஆட்சி கட்டிலில் அமர முடியாமல் விஜய் அல்லாடி கொண்டிருந்த வேளையில் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் தடதடக்க ஆரம்பித்தன. திமுகவை எதிர்த்தும் விமர்சித்தும் மட்டுமே ஆட்சியை பிடித்த இயக்கம் அதிமுக. இந்த இரண்டு கட்சிகளும் எதிரெதிர் துருவங்களாக நிற்பதுதான் இரண்டு கட்சிகளுக்குமே நல்லது. அப்படி இருப்பதால் மட்டுமே கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சியை பிடித்து வருகின்றன. இதனால் இவர்களிடம் 50 வருடங்களுக்கு முன்பு ஆட்சியை பறிகொடுத்த காங்கிரசால் அதற்கு பிறகு எழவே முடியவில்லை. இந்த நிலையில்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக தமிழகத்தில் தலை தூக்கியது. ஆனால் அந்த கட்சியாலும் இப்போது வரைக்கும் திராவிட கட்சிகள் தயவில்லாமல் முன்னுக்கு வர முடியவில்லை. என்றபோதும் விஜயின் வரவால் இம்முறை திராவிட கட்சிகளின் தலைமை இல்லாத ஓர் அரசாங்கம் தமிழகத்தில் அமையும் சூழல் உருவானது. அந்த வகையில் காங்கிரஸ் பாஜகவால் சாதிக்க முடியாத இந்த அதிசயத்தை சாதித்து காட்டியிருக்கிறார் விஜய். இருந்தபோதும் அறுதி பெரும்பான்மைக்காக இப்போது திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தயவை நாட வேண்டிய சூழல் விஜய்க்கு ஏற்பட்டது. இதனிடையேதான் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க ஆலோசனை நடப்பதாக புதன்கிழமை ஒரு செய்தி காட்டுத்தீயாய் கசிந்தது. இதைத் தொடர்ந்து விஜய்க்கு அளிக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்வாய் விலக்கப்பட்டதும் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது. இது குறித்து நம்மிடம் பேசிய திமுக உள்வட்ட நிர்வாகிகள் சிலர், இந்த தேர்தலில் திமுக கூட்டணி தோற்றதை விட தனது தந்தை ஸ்டாலின் தோற்றதை உதயநிதி ஸ்டாலினால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. என்ன விலை கொடுத்தாவது இதை சரி செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாயிருக்கிறார் உதயநிதி. அதிமுகவுடன் திமுக கைகோர்க்கிறது என்ற செய்தியும் உதயநிதி தரப்பில் இருந்தே கசிந்திருக்கிறது. இது தொடர்பாக பழனிசாமியின் மகன் மிதுனுடன் உதயநிதி பேசியதாகவும் சொல்கிறார்கள். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக காலூன்றி இருக்கும் விஜய் ஆட்சியில் அமர்ந்தால் திராவிட கட்சிகளில் ஒன்று நிச்சயம் காணாமல் போய்விடும். ஏற்கனவே கரைந்து கொண்டிருக்கும் அதிமுக அந்த இடத்துக்கு தள்ளப்பட நிறையவே வாய்ப்பிருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்தே அதிமுக தரப்பிலும் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி என்ற செய்திகளை யாரும் அழுத்தம் திருத்தமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் 2 தினங்களாக மறுக்கவில்லை. திமுக அதிமுக ஆட்சி குறித்த செய்திகளை டெல்லி பாஜக தலைமையும் ரசிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு காரணம் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு கரம் நீட்டியிருப்பது. விஜய் செல்வாக்கில் தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது பாஜக. அதன் காரணமாகவே அறுதி பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் பட்டியலை கேட்டு விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இழுத்தடித்தாராம் ஆளுநர். விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்காக பழனிசாமியை வெளியிலிருந்து ஆதரிக்கும் முடிவுக்கு திமுக வந்திருப்பதாக சொல்பவர்கள், இது தொடர்பாக டெல்லியின் அனுமதியோடு அதிமுக சில மூவ்களை எடுத்து வருவதாகவும் கூறினர். அதன் காரணமாகவே புதுச்சேரி சென்ற பழனிசாமி அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தினார். திமுக ஆதரவு குறித்து அப்போது பேசியிருக்காராம். விஜய்க்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு அமையாத காரணத்தால் நாங்கள் பழனிசாமிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிக்கிறோம் என திமுக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படலாம். தங்களின் இந்த முடிவால் விஜயை ஆட்சி அமைக்க முடியாமல் தடுத்துவிட முடியும் என நம்புகிறார் உதயநிதி. அதேபோல் பழனிசாமியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதால் அதிமுகவை பிளவில் இருந்து காப்பாற்ற முடியும் என நினைக்கிறார் என்கிறார்கள் திமுக உள்வட்ட நிர்வாகிகள் சிலர். யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத அதிமுக ஆட்சி திமுக ஆதரவில் அமையுமா? திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒரே முகமாய் இதை ஏற்பார்களா? அல்லது திமுக உறவை காரணம் காட்டி அதிமுகவில் பிளவு ஏற்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்த வேளையில்தான் இந்த கூட்டு முயற்சியின் உண்மை தன்மையை உடைத்து சொல்லியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் M.A. பேபி. இது குறித்து அவர் அளித்த பேட்டி ஒன்றில், எங்களது மாநில தலைவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய போது திமுக ஆதரவுடன் ஒரு அரசை அமைப்பது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டது. அதாவது அதிமுக தலைமையிலான அரசை திமுக வெளியிலிருந்து ஆதரிக்க இருப்பதாக தெரிவித்தனர். மற்ற விவரங்கள் எதையும் எங்களிடம் கூறவில்லை. ஆனால் திமுக என்ன செய்ய விரும்புகிறது என்பதை எங்களிடம் நியாயமான முறையில் கலந்தாலோசித்தனர். அதை நாங்களும் ஆதரிக்க வேண்டும், அவர்களது அணுகுமுறையை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று திமுக விரும்பியது. நாங்கள் திமுகவை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் பாஜக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்த அதிமுகவை ஆதரிக்கும் அரசியல் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்துவிட்டது, திமுகவும் தோல்வியடைந்துவிட்டது. நாங்கள் திமுக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்தோம், அதனால் நாங்களும் தோற்றுவிட்டோம். அந்த வகையில் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. எனவே தமிழக சட்டப்பேரவையில் தனி பெரும் கட்சியாக உருவாகிய தாவேகாவுக்கு எங்கள் ஆதரவை வழங்கியிருக்கிறோம் என்றார்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி. ஆனால் அவரே மறுதினம் மதுரையில் செய்தியாளர்களிடம் கூறும்போது, திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைப்பதாக முயற்சிகள் நடந்ததாக சொல்லப்படுவது வெறும் வதந்தி மட்டுமே. ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்க சில நகர்வுகளை முன்னெடுத்தது உண்மை என்று விளக்கம் அளித்ததும் இங்கே கவனிக்கத்தக்கது.